இந்த ஈமான் கொண்ட நிலையில நீங்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன குறை வந்துட போகுது அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். என்னை நம்பிக்கை கொண்டு என்னுடைய அந்த இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு நீங்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன குறை வந்துட போகுது, உங்களுக்கு என்ன நேர்ந்துட போகுது, உங்களை பற்றிய எல்லாம் எனக்கு தெரியும் என்பதாக வசனத்தின் வாயிலாக ஒரு கேள்வியை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலையும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய விஷயத்திலையும் அவர் சரியான ஒரு நிலையில் இருந்தால் அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை இரண்டு உலகத்திலுமே தருவான். அதுல உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தர்மம் செய்வது, செலவு செய்தல், இந்த தர்மம் செய்வதன் மூலமாக எந்த விதமான குறையும் ஏற்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. தர்மம் செய்யக்கூடிய அந்த அமல் ரொம்ப எளிதான காரியம். நம்ம இடத்துல அல்லாஹ் எதை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அது நமக்கு தேவையை போக நம்மிடத்தில் இருப்பதை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு ஒதுக்கு கொடுப்பதற்கு அது ஒரு எளிதான காரியமாக இருந்தாலும் அதில் அல்லாஹு தஆலா பல வகையான நன்மைகளை வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, தர்மம் செய்யாமல் எவர் ஒருவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் கொடுத்திருக்கான், கொடுத்ததுல இருந்து தர்மம் செய்யாமல் அதை தனக்கு என்பதாக அவர் வைத்துக் கொண்டு தர்மமும் செய்யல, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் கொள்ளாமல் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னா மறுமையினுடைய வாழ்க்கையில தன்னுடைய தலையில் தானே என்ன செஞ்சுக்கிட்டாரு, அவர் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாருன்னு அர்த்தம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எண்ணங்களையும் அவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். உள்ளத்துல நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது, நம்ம அல்லாஹ் மீது எவ்வளவு தூரம் ஈமான் கொண்டிருக்கோம், இந்த நம்பிக்கையை அல்லாஹ் நிச்சயமாக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். உலக வாழ்க்கையில எனக்கு பிரதிபலன் வேணும், உலக வாழ்க்கையில நான் பிரயோஜனம் அடைந்துக்கணும் என்பதாக எண்ணி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமக்கு வெற்றியை தராது. ஆனா மறுமை வாழ்க்கையில எனக்கு பிரயோஜனம் வேணும், மறுமை வாழ்க்கையில எனக்கு பிரதிபலன் கிடைக்கணும் என்கின்ற எண்ணத்துல அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில நாம எந்த செயல்களை செய்தாலும் அந்த செயல்களுக்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதற்கு உண்டான நற்கூலியை அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை. அப்போ யார் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு நற்காரியங்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை வழங்குகிறார். அவருடைய இறுதி முடிவையும் என்ன செய்யலாம், அல்லாஹ் சிறந்த முடிவாக ஆக்கி தருகிறார். இரண்டாவது, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஒரு நம்பிக்கையாளர் செய்யக்கூடிய எந்த நன்மையான செயலினுடைய பலனையும்